அடுத்தது வந்து எதுவும் வீண் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டோரி வந்து கிட்ஸுக்கு நம்ம பார்க்குறோம். அதில் என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு விவசாயி இருக்கார். அவரோட விளைநிலத்துக்கு போதுமான தண்ணீர் வந்து அவருக்கு கிடைக்கல. அதனால் ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரியான ஒரு நிலைமை இருந்தது. அவர்கிட்ட இருந்தது 2 பானைகள் தான். அந்த 2 பானையை எடுத்துகிட்டு தினமும் சைக்கிளில் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வருவார். அதில் வந்துட்டு ஒரு பானை வந்து ஓட்டையாக இருந்தது. ஒரு நாள் வந்துட்டு 2 பானைகளையும் அவர் சைக்கிளில் கட்டிட்டு போகும்போது அந்த ஓட்டையாக இருக்க பானை வந்து ரொம்ப சோகமாக இருந்தது. அப்போ அந்த நல்லா இருக்க பானை வந்து அந்த ஓட்டை பானைகிட்ட கேட்குது, ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு. அதுக்கு அந்த பானை சொல்லுது, ஆமாம், நான் எப்போவுமே வந்துட்டு நான் ஓட்டை பானையாக இருக்கறனால என்னோடய தண்ணீரெல்லாம் கீழே கொட்டுது இல்லையா, நான் வந்து என்னோடய விவசாயிக்கு உபயோகமாக இல்லையே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுது. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்த அந்த விவசாயி வந்து சொல்கிறாரு, நீ ஏன் கவலைப்படுற, எதுவுமே வந்து இந்த உலகத்தில் வீண் இல்லை, தினமும் நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு வர பாதையை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு அவர் இந்த ஓட்டை பானைகிட்ட அவர் கேட்குறாரு. இல்லையே, நான் கவனித்தது இல்லையேன்னு அந்த பானை சொல்லுது. அடுத்த நாள் வந்துட்டு தண்ணி தூக்கிட்டு வரும்போது தான் அது வந்து தன்னோட வழியை வந்து கவனிச்சுது. அப்போ அந்த ஓட்டப்பானை வந்த வழி ஃபுல்லாக நிறைய பூக்கள் வந்து அழகாக மலர்ந்தது, செடியாக வளர்ந்து நிறைய பூக்கள் மலர்ந்து இருந்தது. அதை பார்த்தோன்னே அதுக்கு வந்து சந்தோஷம், நம்ம ஓட்டப்பானையாக இருந்தாலும் பல செடிகளுக்கு வந்து நம்ம உபயோகமாக இருந்திருக்கோமே அப்படின்னு. அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே வீண் இல்லை அப்படின்றத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும்.